தொடர்ந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் நம்முடைய இணைப்பில் வந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார், சென்னை அண்ணா சாலையில ஜெமினி மேம்பாலம் அருகே ஏற்பட்ட திடீர் பள்ளத்துல பேருந்தும் காரும் கவிழ்ந்துள்ளன. இதை மீட்பதற்கு என்ன நடவடிக்கைகள் நீங்க மேற்கொள்ளப்பட்டிருக்கீங்க? முதல் கட்டமா அதுல பயணம் பண்ண பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். அடுத்த அந்த பகுதியில யாரும் பொதுமக்கள் யாரும் அந்த பகுதியில செல்லாத அளவுக்கு அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சுத்திய பாதுகாப்புகள் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதுக்கு காரணங்கள் இன்னும் தெரியல. அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத இப்பதான் அதுக்கு உரிய அதிகாரிகள் மூலம் உரிய அலுவலகம் அதை பற்றிய விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த காரணம் தெரிய வந்தது அதுக்கான தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்கு இடையில யாரும் பொதுமக்களுக்கு இந்த தருணத்தை நான் பயன்படுத்த வேண்டுகோளா என்ன வைக்கிறேன்னா, அந்த பகுதியில இப்ப யாரும் அந்த பகுதியில உள்ள ஒரு என்ன நடந்தது ஒரு ஆர்வத்தின் மீது யாரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம்ங்கிறத இதன் மூலமா ஒரு வேண்டுகோளா நான் சொல்றேன் வைக்கிறேன். சார், சம்பவ இடத்தில் நீங்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டீர்களா? மேலும் துறை சார்ந்த நடவடிக்கைகள் மேலும் மீட்பு பணிகள் எந்த அளவில் உள்ளன? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதுல அந்த பேருந்துலையும் சரி அந்த தனியாருடைய அந்த கார்ல இருந்த பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டனர். வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல உரிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்பார்வைகள் அவங்களுடைய உரிய மேற்பார்வையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும். ராட்சத கிரேன் மூலம் மீட்பு பணி நடைபெறும் என்று முன்னர் தகவல் வெளியான அந்த ராட்சத கிரேன் எப்போது வரவழைக்கப்படும்? மேலும் இது மிகப்பெரிய விபத்து என்பதால் இது போன்ற விபத்து மேலும் தொடராமல் இருப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? இதுக்கு முதல்ல இந்த விபத்துக்குண்டான மூல காரணம் என்ன என்பதை அறியப்பட்டு அதன் தொடர்ச்சியாக மேற்கொண்டு பணிகள் ஏற்படும். இது தொடர்ந்து இது போன்ற விபத்துகள் நடைபெறாவண்ணம் தடுக்கப்படும்.